ஹாய். நாம் இப்போ ஒரு ஒரு எக்ஸலில் ஒரு ப்ராக்டிக்கல் கொஷின் ஒன்று பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு டேபிள் ஒன்று தந்திருக்காங்க. இந்த டேபிளில் வந்து ப்ராடக்ட் நேம் கொஞ்சம் தந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்ஸு நேம் தந்திருக்காங்க. இப்போ பிஸ்கிட், சாக்லேட், சீஸ், ஐஸ்கிரீம், அங்கர் இப்படியான ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் நேம் தந்திருக்காங்க. ரைட். அதே மாதிரி அதில் மேனுஃபேக்சரிங் டேட், எம்எஃப்டிங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் டேட், அது உற்பத்தி செய்யப்பட்ட தேதி என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே தந்திருக்காங்க. ரைட். இப்போ இது உற்பத்தி செய்யப்பட்ட தேதி டிசம்பர் 22, 2012 என்று சொல்லி உற்பத்தி செய்யப்பட்ட தேதி என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே தந்திருக்காங்க. இப்போ நம்மள்கிட்ட வந்து அடுத்தது வந்து ப்ரைஸும் தந்திருக்காங்க. இந்த ஒன்றோட ப்ரைஸ் எவ்வளவு என்று சொல்லி இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரைஸ் தந்திருக்காங்க. இப்போ நம்மள்கிட்ட அவங்க என்ன கேட்காங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டை கணிக்க சொல்கிறாங்க. சரியானே? அப்போ இங்கே சொல்கிறாங்க, இங்கே இது ஒன்று தந்திக்காங்க இன்ஃபர்மேஷன் ஒன்று. எப்படி இந்த ப்ரொடக்டானது இந்த தயாரிப்பு திகதியில் இருந்து 2 வருடத்துக்கு பிறகுதான் என்ன செய்யலாம், எக்ஸ்பயர்ட் ஆகுதான். அப்போ உதாரணமாக நம்ம நம்மளோட கணக்கில் பார்க்க போனால், இப்போ இது தயாரிப்பு திகதி எப்போ, டிசம்பர் 22, 2012. அப்போ இது எக்ஸ்பயர் ஆகும் எப்போ, இதிலிருந்து 2 வருஷத்துக்கு பிறகு தான் என்ன செய்யும், எக்ஸ்பயர்ட் ஆகும். அப்போ இதில் தேதி என்ன வரப்போகுது, இது 2014 டிசம்பர் 22 என்ன செய்யணும், எக்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லி வரணும். அதே மாதிரி அடுத்தது செஞ்சாங்க என்ன, இந்த ப்ரைஸ் தந்திருக்காங்க. இந்த ப்ரைஸில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சரியானே, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 25% டெக்ஸரை விட சொல்லி அந்த டெக்ஸ் அமௌண்ட்டை என்ன செய்ய சொல்லிக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க. ரைட், இங்கே போட்டு சொல்லிக்காங்க. அப்போ இந்த 25% டெக்ஸை நம்ம என்ன செய்யணும், இங்கே கணிச்சு போடணும். இந்த ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து 25% டெக்ஸை நம்ம என்ன செய்யணும், இங்கே கழிச்சு போடணும். கடைசி என்ன செய்யணும், டோட்டல் ப்ரைஸ் வித் டெக்ஸ், அதாவது மொத்த பெறுமதி எவ்வளோ, இந்த டெக்ஸோடு சேர்த்து இந்த ப்ராடக்ட்டுக்கான மொத்த பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், இங்கே கணிச்சு போகணும். சரி, ஓகே. நாம் இப்போ எக்ஸ்பைரி டேட் கணிக்கிற எப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸலில் வந்து இந்த டேட்லேருந்து இன்னொரு டேட்டை வந்து கல்குலேட் பண்ணி பார்க்குறதுக்காக இருக்கப்படுற ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்னென்னு சொன்னால், இடேட்டுங்கிற ஃபங்க்ஷன். இடேட்டுங்கிற ஃபங்க்ஷன் எப்படிங்க வரும், ஈக்குவல் இடேட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ரைட். இப்போ இதில் பார்க்குறேன், இடேட் இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் என்ன செய்யலாம்னு சொன்னால், நம்ம வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் போன்ற டேட்டுகளை நம்ம கண்டிச்சு கொள்ளிடலாம் இடேட் ஃபங்க்ஷன் மூலமாக. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடேட் ஃபங்க்ஷனை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த இடேட் ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு முதல் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே தந்திரிக்கப்படுற டேட் வந்து இது வந்து இங்கே வந்து டேட் அந்த டேட்டா டைப்பில் வந்து காணப்படணும். இது ஷார்ட் டேட்டாவும் இருக்கலாம், லாங் டேட்டாவும் இருக்கலாம். இங்கே வந்து நாம் சும்மா இப்படி டேட்டை நம்ம டைப் பண்ணின மாதிரி வந்து ஜென்ரலில் போட்டு டைப் பண்ணின மாதிரி என்ன செய்யலாது, இந்த டேட்டை டைப் பண்ணிடாது. நீங்கள் இங்கே டேட் வந்து டைப் பண்ணுற நேரம் கட்டாயமாக அதில் டேட்டா டைப் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், இந்த டேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது ஷார்ட் டேட்டா இருந்தாலும் சரி, லாங் டேட்டா இருந்தாலும் சரி, இந்த டேட் டைப்பில் இருக்கணும். அது இந்த நம்பர் ஃபார்மேட்ஸ் வந்து சரிதானே. அப்படி இருந்தால் தான் என்ன செய்யலாம் சரினா, இந்த எக்ஸ்பயர் டேட்டில் அந்த இடேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அந்த உரிய டேட்டை வந்து நாம் இங்கே கணிச்சு கொள்ளலாம். சரியானே. அப்போ நாம் கட்டாயம் நீங்கள் வந்து இதை ஷுவராக பார்த்துக்கொள்ளணும். இது என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே நீங்கள் டைப் பண்ணுற நேரம் இதை பார்த்து டைப் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உதாரணமாக இப்போ உங்களுக்கு வந்து இதே மாதிரி டேட் வரணும் என்று சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த செல்லுக்குள்ளே வந்து எனக்கு இதே மாதிரி டேட் வரணும். உதாரணமாக இதே மாதிரி டேட் வரனால நீங்கள் என்ன செய்வீங்க, சார் இந்த சாட்டர்டே என்று டைப் பண்ணுவீங்க. இப்படி சாட்டர்டே என்று டைப் பண்ணுறதில்ல. இப்படி டைப் பண்ணி இந்த டேட்டை நம்ம போடக்கூடாது. இதுக்கு வந்து இதுக்கு என்ன சொன்னால், டேட் டைப் இருக்குங்க. டேட்டா டைப்பில் ஷார்ட் டேட், லாங் டேட்டுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு டேட்டை டைப் பண்ணலாம். இப்போ இந்த டேட்டை நீங்கள் டைப் பண்ணணுமா, இந்த டேட்டை நீங்கள் எடுக்கணுமா இருந்தால் என்ன செய்யலாம், 2012 டிசம்பர் மாதம் 12ஆம் மாதம்
22ஆம் தேதி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து எப்படி இருக்குது, இங்கே டேட் ஃபார்மேட்லாம் இருக்குது ரைட். நம்ம இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன மாறும், டேட்டுக்கு மாறும். ஆனால் நம்மளுக்கு இப்படி தேவை, இந்த ஃபார்மேட்டில் தேவைன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய தேவை. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இங்கே டேட்டுக்கு வாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற நேரம், இன்றைக்கி இதை கிளிக் டெப்பை கிளிக் பண்ணுற நேரம் நம்ம என்ன செய்யலாம், இந்த டயலாக் இந்த விண்டோ வந்து வரும். இப்போ இந்த விண்டோவில் பாருங்கள் டேட் இருக்குது. இந்த டேட்டுக்குள்ளே வந்து எப்படின்னா உங்களுக்கு எந்த வகையான டேட் வேணுமோ அந்த டைப் வகையான நீங்கள் டேட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ எனக்கு எப்படி இருக்குது, இந்த கிழமையோட சேர்த்து மாதம் வந்து எழுத்தில் வந்து டேட்டும் இயரும் இருக்குது. அப்போ அதே மாதிரி வந்து இங்கே இருக்குது என்ன இருக்குது, இந்த லாங் டேட், அதாவது இந்த எல்லாம் சேர்ந்த மாதிரி, அதாவது வெனிஸ்டே மார்ச் 14, 2012 ஒரு 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 அவங்க உங்களுக்கு வழங்குறதுக்காக என்ன செஞ்சுங்க, அவங்க ஒரு டேட்டை போட்டு இங்கே எழுதி காட்டுக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இப்படி வேணுண்டா என்ன செய்யலாம், நம்ம இங்கே வச்சுட்டு ஓகே பண்ணுறது மூலமாக என்ன செய்யும், இங்கேயும் வந்து அதே மாதிரி மாறிக்கொள்ளும். அந்த நம்ம கொடுத்த டேட் வந்து இங்கேயும் அதே மாதிரி மாறிக்கொள்ளும். இப்போ உதாரணமாக எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு 2014 1/1 வரணும்னு சொன்னால் நான் திருப்பி நம்ம என்ன கிழமைன்னு சொல்லி டைப் பண்ணதோட இங்கே பாருங்கள் 2014 1/1 டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, அது நம்மளோட ஷார்ட் டேட்டாக இருக்கிறது, நம்ம டைப் பண்ண டேட் வந்து என்ன செய்யுது, நம்ம அங்கே கொடுத்த டேட்டை அந்த டைப்புக்கு என்ன செய்யுது மாறுது. ஸோ நீங்கள் அப்படி இந்த டேட் போடுற நேரம் அந்த கொஞ்சம் அதை நீங்கள் அந்த டேட்டா டைப் சரியாக இருக்கான்னு சொல்லி கவனிச்சு கொள்ளணும். இன்னொன்று, இன்றைய டேட்டை போட சொன்னால் அதுக்கு இருக்கிற கொமாண்ட் தான் வந்து என்ன சொன்னால் ஈக்குவல் டுடே போட்டுட்டு டபுள் ப்ராக்கெட் ஒரு ப்ராக்கெட் ஓன் பண்ணி ஒரு ப்ராக்கெட்டை ஒரு ப்ராக்கெட்டை தொடங்கி முடிச்சு விட்டுட்டு என்டர் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், இன்றைய டேட்டை வந்து இங்கே போட்டுவிடும். சரியானே, இது வந்து இன்றைய டேட் பாருது. அடுத்து இன்னொன்று இருக்கு ஈக்குவல் நவ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் மூலம் என்ன செய்யலாம், டேட்டோட சேர்த்து இப்போதைய டைமை என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த எடுத்துக்கொள்ளலாம். சரியானே, இது இந்த எக்ஸலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இப்போ நீங்கள் இந்த ஈக்குவல் டேட் ஈக்குவல் டுடே இந்த ஈக்குவல் நவ்ங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், ஒன் டைம் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போ வந்து இதை வந்து நாளைக்கு வந்து இந்த எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இதில் வந்து நாளைய டேட் என்ன செய்யும் இங்கே காட்சிப்படுத்தும். உங்களோட சிஸ்டத்தில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட் வந்து என்ன செய்யும் இங்கே காட்சிப்படுத்தும். இப்போ இன்றைக்கே நீங்கள் ஒரு கொஞ்சம் சொன்னீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு என்ன டைம் இருக்கோ அந்த டைமை வந்து என்ன செய்யும் இங்கே காட்டும். ஸோ இது ரியல் டைமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலா உண்டு. ரைட், நாம் இப்போ இந்த இடேட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு தந்திருக்காங்க டிசம்பர் 22, 2012 இந்த ப்ராடக்ட் வந்து தயாரிக்கப்பட்டுன்னு தந்திருக்கு. அப்போ இங்கே சொல்லிக்காங்க கிரிட்டீரியா என்ன, இந்த ப்ராடக்டானது இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அது உற்பத்தி செய்யப்பட்ட திகதியிலிருந்து 2 வருஷத்துக்கு பிறகு தான் என்ன செய்யலாம் எக்ஸ்பயர்ட் ஆகுதான். அப்போ நாம் இங்கே என்ன செய்யலாம், இடேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எக்ஸ்பயர் டேட்டை கணிக்கலாம். அப்போ ஈக்குவல் இடேட் ப்ராக்கெட் ஓப்பன். ரைட், இதில் கேட்காங்க என்னென்னா ஸ்டார்ட் டேட், அதாவது எந்த திகதியில் இருந்து பார்க்கணும், அதாவது எந்த திகதியில் தொடங்குது. சரி, எது நம்ம தயாரிக்கப்பட்ட தேதி இன்னும் இருக்குது. இப்போ கட்டாயம் இந்த ஸ்டார்ட் டேட் கொடுக்குற நேரம் இந்த டேட் ஃபார்மேட் இருந்தால் தான் என்ன செய்யலாம், நம்மளோட சரியான அந்த இதை வந்து கணிச்சு கொள்ளலாம். இப்போ நம்ம இதில் கமா கொடுத்துட்டு அடுத்தது கேட்குறாங்க பாருங்கள், இதில் மந்த்ஸில் கேட்காங்க. அப்போ நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும், இங்கே நம்மளுக்கு 2 இயர்னு தந்துருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து நாம் இவ்விடத்தை வந்து 2 என்று கொடுத்தோம்னு சொன்னால் இது என்னென்ன செய்யும், இதில் இருந்து 2 மந்தை கூட்டி தான் என்ன செய்யும் இங்கே போடும். ஆகவே நாம் இங்கே கொடுக்குற நேரம் மந்த்ஸில் கொடுக்கணும். அவங்க இயர்ந்து தந்தாலும் சரி மந்த்துன்னு தந்தாலும் சரி நாம் இதை என்ன செய்யணும் மந்த்துக்கு வந்து கொடுக்கணும். உதாரணமாக 60 நாள் சரி தந்தாங்களே என்ன செய்யணும், நாம் அதை மந்த்துக்கு மாற்றணும். இப்போ ஒரு மாதத்தில் 30 நாள்னா 2 மாதத்துக்கு 60 நாள், அப்போ 2 மாதம் சரி என்ன செய்யணும் இங்கே போட்டு கொடுக்கணும். இப்போ 2 இயர் தந்தாங்கண்டா ஒரு இயரில் 12 மாதம் இருக்கு. அப்போ 2 வருடத்தில் எத்தனை மாதம் இருக்கு, 24 மாதம் இருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும், நீங்கள் 24
என்று சொல்லி போட்டு டைப் பண்ணிவிட்டு ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுற நேரம் என்ன செய்யும், இந்த டேட்டில் இருந்து 2 வருடத்துக்கு அங்கால என்ன திகதியோ அந்த திகதி என்ன செய்யும் இங்கே போடும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நார்மலாக நம்ம படத்தை வச்சு ட்ராக் பண்ணி விட்டோம்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும், இதில் எல்லாத்துலேயும் இருந்து 2 வருடத்துக்கு அங்கால உள்ள திகதி என்ன செஞ்சிருக்கும், எக்ஸ்பயரி தியரியை காலாவதியாகிற திகதியை வந்து கணிச்சு போட்டுருக்கும். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்ப்போம். அடுத்தது இங்கே சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் வந்து 25% எதிர இந்த ப்ரைஸில் 25% தானே என்ன இதில் டெக்ஸ்ட் அமௌண்ட்டா. அப்போ நம்ம எப்படி காணலாம், ஈக்குவல் ரைட், இன்னும் இருக்கிற செல்லில் எத்தனை வீதம், 25%. ரைட், இதில் வீதம் தானே என்ன இன்னும் இருக்கிற பெறுமதி. அப்போ 2800 25% எவ்வளவு, 700. நீங்கள் இந்த இடத்துலையும் கவனிச்சிக்கணும், இங்கே வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்குது, பெர்சன்டேஜுங்கிற டேட்டா டைப்பாக இருக்குது. இது நார்மலாக ஜென்ரலுங்கிற நம்பருங்கிற டேட்டா டைப்பாக இருந்தால் என்ன செய்யாது, இப்போ நாம் செஞ்ச கல்குலேஷன் வேறையாது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உண்மையாக காண போகுண்டா, இப்போ ஈக்குவல் 2800 பெருக்கணும் 25 பெருக்கி 100 பிரிக்கிற நேரம் தான் என்ன செய்யும், அந்த உண்மையான டெக்ஸ்ட் அமௌண்ட்டை பெறுமதி நம்ம நார்மலாக கால்குலேட்டர்ஸில் செய்யலாம். ஆனால் எக்ஸலில் வந்து இந்த பெர்சன்டேஜுங்கிற டேட்டா டைப்பில் இந்த பெர்சன்டேஜை டைப் பண்ணுவோமா இருந்தால் இதில் வந்து நாம் அந்த 100 பிரிக்கிறங்கிறத நம்ம செய்ய தேவை. ரைட், கவனிங்க என்னோட தரம். இப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு இதில் வந்து 25% தேவை. அப்போ ஈக்குவல் ரைட், யாரை நினைக்கிற இந்த ப்ரைஸில் 25% தேவை. அப்போ நான் என்ன செய்கிறேன், பெருக்கிறேன். இதோட இந்த 25% பெருக்கிறேன். இந்த 25% எப்படி இருக்கும்னு சொன்னால் 25/100ங்கிற அந்த ஃபார்மேட்லான்னு இது இருக்குது. அப்போ நம்ம இதை 100 பிரிக்க தேவையில்லைங்க. ரைட், இந்த 25%ங்கிறது அந்த ஃபார்மேட்லான்னு இருக்குது. 25/100ங்கிற அதே அந்த பெர்சன்டேஜ்லான்னு இருக்குது. அப்போ நம்ம 25% இங்கே கிளிக் பண்ணுற நேரம் என்னடா செய்யும், இதை செலக்ட் பண்ணுற நேரம் என்னடா செய்யும், இதில் 25% பெறுமதி என்ன செய்ய போகுது, இங்கே வந்து போட போகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதே 700 ரூபாவை வந்து என்ன செஞ்சிருக்கு இங்கே போட்டுருக்கு. ரைட், இப்போ நம்மளுக்கு ட்ராக் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே பண்ணுறேன், விடத்தை வந்து எனக்கு பெறுமதி காட்டுது. இந்த பெறுமதி காட்டாததுக்கான காரணம் என்ன இருக்கு, நம்ம போன வீடியோஸில் படிச்சிருந்தோம் செல் ரெஃபரன்ஸை பற்றி. இப்போ என்ன செய்யுது பாருங்கள், நான் இப்போ இதை ட்ராக் பண்ணி விடுற நேரத்தில் இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும், உண்மையான முறைக்கு இந்த D5ங்கிறவரோட பெருக்கி காணணும். எத்தனை 25% பெறுமதியை காணணும். ரைட், அப்போ நான் என்ன செய்கிறேன், அதே இது இந்த கீழுக்கு இந்த செல்லுடைய அந்த கோடிங்கை பார்க்க என்ன செய்கிறது, 6 ஒப்புடு என்னத்தோட D16ஓட நம்மளோட அந்த 25% பெறுமதி இருக்கிறது எங்கே வந்து D15 இருக்கு. சரியா, இப்போ நாம் அதை என்ன செய்யணும், அப்சல்யூட் பண்ணணும். அப்சல்யூட் பண்ணால் தானே என்ன செய்யும், இப்போ நம்மளுக்கு வேலை செய்யுது எப்படின்னு சொன்னால் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் என்ன செய்யும், இது வேலை செய்யும். இப்போ இது D5 D15ஓட பெருக்கப்படுது. அப்போ இங்கே போகிற நேரம் என்ன செய்யும், D5 D16ஓட பெருக்கப்படும். ரைட், அது இங்கே போகிற நேரம் D7 D17ஓட பெருக்கப்படும். அப்படி ஒவ்வொன்றோட சீக்வன்ஸ் என்ன செஞ்சிருக்கணும், இப்படி கீழே போயிட்டு இருக்கணும். அதனால் நம்மளுக்கு இந்த மாறுபடாமல் இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், இந்த பெறுமதி வந்து மாறுபடக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து என்ன 25% இருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும், இதை அப்சல்யூட் பண்ணணும். இந்த செல்லை வந்து அப்சல்யூட் பண்ணுறது மூலமாக என்ன செய்யலாம், இந்த பெறுமதி எப்போவும் மாறாது. ஆனால் இது வந்து மாறிட்டே இருக்கும். இந்த செல் வந்து மாறிட்டே இருக்குமே, நம்ம இந்த பெறுமதி வந்து என்ன செஞ்சிருக்கு மாறிட்டே இருக்கு. ஆனால் இந்த 25%ங்கிறது என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லா ப்ரைஸுக்கும் கிடைக்கிற டெக்ஸ் அமௌண்ட் வந்து 25% தான். அப்போ நாம் என்ன செய்யணும், இதை அப்சல்யூட் பண்ணணும். இப்போ அப்சல்யூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அந்த பெறுமதியை போடுறது பாருங்கள், ட்ராக் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் 25% பெறுமதி என்ன செஞ்சிருக்கு இங்கே போட்டுருக்கு. ரைட், இப்போ அடுத்தது கடைசியாக என்ன செய்யணும், நாம் இப்போ டோட்டல் ப்ரைஸை காணணும். டோட்டல் ப்ரைஸ் என்ன இருக்கும், டோட்டல் ப்ரைஸ் வித் டெக்ஸ். அப்போ இந்த ப்ரைஸோட இந்த டெக்ஸ் அமௌண்ட்டை கூட்டி வர விட தானே என்ன இந்த டோட்டல் ப்ரைஸாக இருக்கு.
சரியா? அப்போ நம்ம என்ன செய்வோம், ஈக்குவல் கூட்டுறதுக்கு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும், சம் பிரேக்கெட் ஓப்பன் என்ன செய்கிற இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம். எவ்வளோ கூட்டணுமோ அவ்வளோ கூட்டிட்டு என்ன செய்யணும், பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பண்ணுறேன். இப்போ இவங்களோட கூட்டுத்தொகை இந்த 2700 கூட்டுற நேரம் வர பெறுமதி எவ்வளவு, 3500. அந்த 3500 பெறுமதி என்ன செஞ்சிருக்கு, அப்போ டோட்டல் ப்ரைஸ் என்ன செஞ்சிருக்கு இங்கே கணிச்சு போட்டுருக்கோம். அதே மாதிரி இதை ட்ராக் பண்ணி கீழே விடுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்திர பெறுமதியும் என்ன செஞ்சிருக்கு இங்கே வந்து கணிச்சு போட்டு பட்டுருக்கு. ரைட், இந்த ப்ராக்டிக்கலை இப்போ செஞ்சு பாருங்கள்.